ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், வாட்ஸ்அப்பில் ஒரு 3 ட்ரிக்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 3 ட்ரிக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வியூஸாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வாங்க இந்த வாட்ஸ்அப்பில் வந்து என்னென்ன அந்த 3 ட்ரிக் அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து உங்களோட சேட்டில் வந்து ஒருவருக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. அந்த சேட்டில் உள்ள மெசேஜை வந்து எக்கச்சக்கமாக பண்ணியிருக்கீங்க. அந்த சேட்டில் ஒரு மெசேஜை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான மெசேஜ் இருக்கும், அதை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் வந்து ஒரு சின்ன ட்ரிக் தான் இது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணி சேஞ்ச் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கலண்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் வந்து நீங்கள் எத்தனாம் தேதி அவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து டேட்டா செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிங்க அப்படின்னு சொன்னால், அந்த தேதியில் நீங்கள் என்னென்ன மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வந்து ஷோ ஆகும், நீங்கள் கண்டுபிடிச்சி கொள்ளலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், சேஞ்ச் வார் ஐக்கானில் வந்து நீங்கள் என்ன மெசேஜ் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து டைப் பண்ணாலே போதும். டைப் பண்ணி சேஞ்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த மெசேஜை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும், நீங்கள் கண்டுபிடிச்சி கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட், அடுத்த ட்ரிக் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களோட வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் சேட் ஐக்கச்சக்கமாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேட்டாக இருக்கலாம், அல்லது உங்களோட ஃபெமிலியராக இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வேலை செய்கிற இடங்களில் ஸ்டாஃபோட சேட், இந்த மாதிரியான எக்கச்சக்கமான சேட் உங்களோட மொபைலில் இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தனித்தனியாக வந்து செட் பண்ணி கொள்ள முடியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேலே ப்ளஸ் சிம்பிள் ஐக்கான் இருக்குது, அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து தனி லிஸ்ட்டாக வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் தனியாக வந்து செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி ஃபேமிலியாக இருக்கலாம், உங்களோட லவ்வர் அவங்களோட இதை சேட்டை மட்டும் தனியாக நீங்கள் வைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கூட இதை வந்து ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி அவங்களோட நேமை டைப் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த சேட்டில் வந்து தேடிக்கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஐக்கான் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன நேமில் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுறீங்களோ அந்த நேம் இருக்கும், அதை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட சேட் வந்து ஷோ ஆகும், நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சி கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட், 3வது ட்ரிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஒர்க் ஸ்டாஃப் இந்த மாதிரியான சேட்டை வந்து தனியாக நீங்கள் பிரித்து செட் பண்ணிட்டீங்க. இதை வந்து எப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த ப்ளஸ் சிம்பிள் ஐக்கனுக்கு நிறைய இந்த சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சேவ் பண்ண நேம் லிஸ்ட் எல்லாமே ஷோ ஆகும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து உங்களோட சேட்டில் எத்தனை குரூப் இருக்குது அப்படின்றத கூட நீங்கள் இதில் வந்து பார்த்துக்கொள்ளலாம். இந்த நேம் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குரூப் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணாலே போதும். நீங்கள் வந்து எத்தனை உங்களோட சேட்டில் குரூப் இருக்குது அப்படின்றத வந்து தனி லிஸ்ட்டில் பார்த்துக்கொள்ள முடியும். இந்த மாதிரி உங்களோட வாட்ஸ்அப் சேட்டை வந்து ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து நேம் லிஸ்ட்டை வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றா வந்து நீங்கள் செட் பண்ணிக்கொள்ள முடியும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள்.